இந்த கேட்டரிங் ட்ரெஸ் அவர் எத்தனை பசங்களை காவாங்க போதுன்னே தெரியல காய்ஸ். சரி லீவ் தானே அப்படின்னு சொல்லி கேட்டரிங் போனோம். காய்ஸ் வீட்ல இருந்து ஒரு பேக் எடுத்துட்டு அதுக்குள்ள ஒரு போரை வச்சுட்டு போறவள நண்பரை அழைச்சிட்டு ஸ்பாட்டுக்கு போயாச்சு. போன உடனே தெம்பா ஒரு டீயை குடிச்சோம். டீயை குடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். வாங்கப்பான்னு ஒரு சத்தம். அப்படியே போய் ரோல் இலையெல்லாம் போட்டு சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிட்டோம். நைட்டு 8 மணிக்கு ஆரம்பிச்ச பந்தி 10:30 முடிஞ்சு. என்ன ப்ரோ நைட்லாம் ரொம்ப ஈஸியாக தானே அப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டேன். காலையில ப்ரோ கதையாக இருக்குன்னு சொன்னாரு. அப்படியே மேலே சவுண்டு இருக்குன்னு சொல்லி மேலே போனால் டான்ஸ் ஆடிக்கிருக்காங்க. சரி நம்மளும் ஆடலாம்னு சொல்லி பார்த்தேன். சரி வந்த வேலையை மட்டும் அப்படின்னு சொல்லி கீழே போய் அந்த ஒத்த விரிச்சு கொண்டு வந்த டிஷர்ட்டை அப்படியே இதுக்குள்ள போட்டு தலையை மாற்றி படுக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்குறதுக்கே பார்த்தீங்கன்னா 1:30 ஆயிடுச்சு. நண்பர் வந்து பக்கத்தில் இருந்து ஒரு சேர் எடுத்து தலையை மாற்றி படுத்து கிடக்காரு என் பக்கத்தில் பாருங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா சரியான கொசுகடி காய்ஸ். 1:30க்கு படுத்தா 2:30க்கு எந்திரிக்கிறோம். 3 மணிக்கு படுத்தா 4 மணிக்கு எந்திரிக்கிறோம். இப்படி உழப்பி கடைசியாக ஒரு 3 மணி நேரம் தான் தூங்கிருப்போம். 3:30க்கு ஒரு சத்தம் வாங்கப்பான்னு நம்மள தான் வசுப்புறாங்க பார்த்தா ப்ரோ அது சமைக்கிற டீம் வசுப்புறாங்க நீங்கள் படுங்கன்னு சொல்லி படுத்துட்டு மறுபடியும் 5:30க்கு ஒரு சத்தம் வாங்கப்பான்னு நம்மள தான் வசுப்புறாங்க சொல்லி எந்திரிச்சு அந்த போரையெல்லாம் படிச்சுட்டு மூஞ்சை கழுவிட்டு உட்காந்துருக்கேன். மூஞ்சை பாருங்க காய்ஸ் மொந்துன்னு இருக்கு. காலையில் 7 மணிக்கு ஒரு சத்தம் வாங்கப்பான்னு காலைப்பந்தி ஆரம்பிச்சிச்சு காய்ஸ். காலை சாப்பாடு முடிஞ்சு நாங்கள் சாப்பிடவே இல்லை. எப்பயுமே பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன் முடிஞ்சிட்டு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு மதியம் ஆரம்பிப்பாங்க. நாங்கள் போன நேரம் ஒன்றுமோ தெரியல காலை சாப்பாடு சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. ஆள் வேறு நிறையா இருந்தாங்க. மதியான சாப்பாடு காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு பசிக்குது, நாங்கள் சாப்பிடவே இல்லை. சரி எப்படி இருந்தால் வேலைக்காகன்னு சொல்லிட்டு சைஸாக பின்னாடி போயிட்டு மிச்சம் 2 தோசை சாப்பிட்டு இருந்தோம். அதேமாதிரி சாப்பிடல வாங்கப்பான்னு கூப்பிடுறாங்க. சரி வேற வழியிலன்னு சொல்லி போய் பரிமாற ஆரம்பிச்சிட்டோம். ஒரு கட்டத்துக்கு மேலே சுத்தம் முடியல காய்ச்சி. நானும் ரெஸ்ட் போறேன் சாக்கில் அங்கிட்டு போய் லைட்டாக கேப்படுத்துட்டேன். அவ்வளோ கஷ்டத்துலேயும் வந்தவங்களுக்கு முகம் சொல்லிக்காம சாம்பார் மோர் ரசம்னு கூவி பரிமாறணும் காய்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தும் என்னால் முடியல காய்ஸ். சரியான டைட். சரி இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி டிஷர்ட் இருந்தால் தானே வேலை வாங்குங்க அப்படின்னு சொல்லி டிஷர்ட்டை கழட்டி ஒழிச்சு வச்சுட்டு மாடிக்கு போய் யாருக்கும் தெரியாமல் உட்காந்துட்டேன். வழக்கம் போல எங்களோட சம்பளத்தை 4 பிரித்து 3 கழிச்சு கமிஷன் போக கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டோம்.